அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது என்ன கணக்கில் அதிமுகவுக்கு குறிவைக்கிறார் விஜய். இதுதான் தலைப்பு. அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிற அண்மைகால நிகழ்வுகள், இபிஎஸ் தரப்பு, சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு அப்படின்னு இருக்கிறப்ப சி.வி. சண்முகம் தரப்பினரிடம் சென்று நன்றி தெரிவித்திருக்கிறார். அதை மையமாக வச்சு தான் இந்த தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சுகுணா திவாகர். பத்திரிகையாளர் விவேக் கண்ணாதன் அவர்கள். வணக்கம் விவேக். நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் ராம்கி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று விவாதத்திற்குள் செல்லலாம். சுவாமிநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல எது உண்மையான அதிமுக அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்வி. திரு சி.வி. சண்முகம் தரப்பை விஜய் அவர்கள் சந்தித்ததை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு பிளவை எதிர்நோக்கி இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த பிளவுகள் என்பது அதிமுகவுக்கு உள்கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிளவு. இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை அந்த பிளவு உட்கட்சிக்குள்ள பிளவு தான். ஆனால் யாரை ஆதரிப்பதுங்கிற பிளவு. நீங்க கடந்த காலங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிளவுலாம் அதிமுகவுக்குள் யாரை ஆதரிப்பது, யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இருக்கைக்கு ஏற்பட்ட சவால். இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வெளியில தாவேக்காவை ஆதரிக்கிறதுன்னு ஒரு குழுவினரும் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டாம்னு ஒரு குழுவினருக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு. இந்த பிளவுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறதுல முதல்வர் விஜய் தரப்புக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா இந்த தரப்பு நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு தான் சி.வி. சண்முகம் அவர்களுடைய தரப்பு. அவர்கள் சந்திக்கிறது இயல்பாகவே தாவேக்காவுக்கு ஒரு லாபம். நீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அரசை முதல்ல உருவாக்குனாங்க. பட் ஆனா அந்த ஆதரவு என்பதே பல விமர்சனங்களுக்கு உட்பட்டதாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட அவர்கள் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை ஏன் மூன்றாவதா பாடுனீங்க அப்படின்னு முறுக்கிட்டு நின்னாங்க அந்த ஆதரவு கொடுத்த கட்சிகள். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் அவர்கள் ஒரு அரசு பொறுப்புல நியமிக்கப்படுறார். முதல்ல கண்டிச்சது யாருன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், தாமுயகாசா. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை அமைப்பு, எழுத்தாளர்கள் அமைப்பு. அது மட்டும் இல்லாம சண்முகம் அவர்களும் ஒரு காட்டமான அறிக்கையை அதற்கு வெளியிட்டிருக்கிறார். இதை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப நித்திய கண்டம் பூர்ண ஐசும்பாங்க கிராமத்துல. அது மாதிரி கிட்டத்தட்ட இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஒரு பக்கம் பாராட்டு பத்திரங்களும் வருது. சிபிஎம் அலுவலகத்துக்குள்ள வந்தா கிட்டத்தட்ட கார்ல் மார்க்ஸே வந்தது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல கூர்மையான விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. அதுதான் இடதுசாரித்துவ அரசியல், அதுல சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த சி.வி. சண்முகம் போன்றவருடைய தரப்பு தாவேக்காவை ஆதரிக்கிறோம்னு சொல்லும் போது அது இயல்பாகவே விஜய் அவர்களுக்கு லாபம் இல்ல. அதுல சுவாமிநாதன் கடைசியில் இல்ல, அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. தற்காலிக லாபம்னு கூட அந்த இடத்த சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு 120ன்ற நம்பர் இருக்கு. நாளைக்கு நிச்சயம் அவங்க நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல வெற்றி பெற்று விடுவார். இதுக்கு முன்பு என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்க? என்டிஏல நம்மளே பேசியிருக்கோம், ஆதரவு கோரவும் இல்லை, ஆதரவு கோருகிற எண்ணமும் இல்லை அப்படின்னு. இன்னும் அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கு. அது என்னன்னு தெரியல. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாங்க ஏன் தாவேக்காவை ஆதரிக்கிறோம்னு சொன்னதுக்கு காரணம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போகுது. இந்த அதிமுகவிற்குள் இருக்கிற உட்கட்சி குழப்பத்திற்கு பின்னணியில் பாஜக தான் இருக்கு, அதிமுகவுக்குள்ள பாஜக தான் இருக்கு, அதனால நாங்க அதை நிராகரிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல. இப்ப இவர் திரும்ப அதிமுக தானே வாங்குறார். அப்ப இது திரும்ப ஒரு குழப்பம் தானே இருக்கு. அதாவது இப்ப இதுல என்ன லாபம் இருக்கு? ஆமா, இல்ல லாபம் இருக்கு சார். அது என்ன லாபம் நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கிறப்ப சொல்றாரு, நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லைங்கிற. நீங்க பாஜக கூட்டணியில் அவர்கள் இருந்த வரைக்கும் தானே பிரச்சனை. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறார். சி.வி. சண்முகம் தரப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் எந்த கூட்டணியிலும் இல்ல. சி.வி. சண்முகம் அவர்களே குறிப்பிட்டார், தேர்தலோடு கூட்டணி முடிந்து விட்டது, நாங்கள் யாரோடும் கூட்டணி. அந்த இடம் நீங்க சொல்வது ரொம்ப முக்கியமானது. இப்ப கூட்டணியில் இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த பிளவு திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் எல்லாம் வச்சு இந்த ஆட்டத்தை என்னவா முன்பு கட்டமைச்சிட்டு இருந்தாங்க? இது பிஜேபி ஆடுகிற ஆட்டம் தான், அதிமுகவை உடைக்கும், சேர்க்கும், பிளவுபடுத்தும் அப்படின்னு. இப்ப திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தான் ரொம்ப டார்கெட் பண்ணப்பட்டாங்க. கடந்த முறை பாஜகவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஏன் அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு போனதுல திரு எஸ்.பி. வேலுமணிக்கு தான் முக்கிய ரோல்னு சொல்றப்ப இப்படி வந்துட்டாங்க, அதனால பாஜக இல்லைன்றது தான் அப்படிதான் பொசிஷன் பண்ணுவாங்களா தாவேகா தரப்புல?
இல்ல சார், இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, நான் என்னுடைய யூகம் சரியாக இருந்தா அதிமுகவில் இந்த பிரிவினர் கிட்டத்தட்ட ஒரு விஜய் அலை வீசியது தமிழகம் முழுவதும். அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுது. அதிமுகவுக்கு இது படுதோல்வி ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிய அலை வீசியதுக்கு மத்தியில 47 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய நிலைப்பாடு இப்ப என்ன போகுதுன்னா, இனி அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு விஜய் என்கிற ஒரு ஆளுமை கோல் வச்சலாம் தமிழக அரசியல் களத்துல. விஜய் ஜெயலலிதா அவர்கள் இல்ல, கோயம்புத்தூர் மாவட்டத்துல 10 தொகுதிகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அரசியல் கணக்கு இருக்கு. அதனோடு கிளை பின்னியதுதான் விஜய் அவர்களுடைய அரசியல் கணக்கும் நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட வேலுமணி அவர்களுடைய தரப்புலாம் 10 தொகுதிகளில் கடந்த முறை ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு முதல்வர். அந்த இடம் சுவாமிநாதன் அந்த இடத்துல இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த கிளீன் இமேஜ் இருக்குல்ல, அவர் எந்த பேகேஜும் இல்லாம வந்த ஒரு இடம் இருக்குல்ல, இப்ப அந்த ஒரு உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சபாநாயகர்கிட்ட இப்பதான் அவங்க கோரிக்கை, யார் இதுல உண்மையான அதிமுகன்றதெல்லாம் டிஸ்பியூட் இருக்கு. அதற்கு முன்பாகவே அவங்க விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். இபிஎஸ் சந்திக்காம சிவிசம், ஏன்னா நம்பரும் நாளைக்கு இருக்கு, 120ன்றது இருக்கு, அவருக்கு கடிதத்திலே கொடுத்தாச்சு. அதை தாண்டி என்ன கணக்குல சந்திக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், அதுல ரொம்ப முக்கியமா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவின் கூட்டணி கட்சிகளே பறித்து கொண்டார். சில கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சிகள் வந்து சொல்றாங்க, நாங்க திமுகவோடு உறவு தொடரும். காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் முற்றிலும் புறந்தள்ளிட்டு வந்துட்டாங்க. அதிமுகவிடமிருந்து தலகர்த்தர்களை பறிக்க முயற்சிக்கிறார். நாளைக்கு ஒருவேளை இவர்கள் வாக்களித்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்தா அது தகுதி நீக்கம் வரைக்கும் போலாமே. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரு, நீங்க 32 உறுப்பினர்களாக போய் ஆதரிச்சாங்கன்னா அது கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு, இல்லைன்னா அது தகுதி நீக்கமாகும். தகுதி நீக்கமானாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அவர்கள் வாக்களித்தாங்க, தகுதி நீக்கமானாங்க. இந்த 30 பேரும் 6 மாதங்களுக்கு பின்பு தேர்தலை சந்திச்சாங்கன்னா தாவேகா எம்எல்ஏ ஆயிட்டு போறாங்க. ஒருவேளை வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா சுவாமிநாதன் சிம்பிளா நாங்க வரமாட்டோம், ஆதரவை தெரிவிச்சாச்சு, விஜய் அவர்களே வந்தாச்சு, சால்வா போட்டாச்சு, நாளைக்கு நாங்க அடையாளபூர்வமா வாக் அவுட் பண்ணிக்கிறோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி என்றால் அவர்கள் 32 ஆகும் வரை ஆமா, அப்படி என்றால் அவர்கள் 32 என்கிற எண்ணிக்கை வரும் வரை காத்திருக்கிறார்கள் அர்த்தம். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கல, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர், முன்னாள் முதல்வர் அவர். அதற்கு பின்னா இன்னொரு கணக்கு கூட இருக்கு சார். நீங்க 3 கோணங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஒன்று என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. நான் சொல்லல, பேபி சொல்றாரு, திமுக கூட்டணிகள் இணையுதுங்கிறார். பேபினா குழந்தை இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். அவர் சொல்ற கருத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று. இன்னொன்று அந்த முக்கியமானதுலதான் சுவாமிநாதன் மன்னிக்கவும் இல்ல, நீங்க பேபி அவர்கள் கருத்துன்னா, அவர் அதிமுகவோடு கூட்டணின்ற இடத்தில் அதிமுக பாஜகவோட பிடியில் இருக்குன்னு தான் சொன்னார் அவர். அதுதான் எங்களுக்கு சிக்கலா இருந்தது, அதனாலதான் ஏற்றுக்கொள்ளல. அவர் அதிமுகவை பாஜகவை தான் பார்த்தார். இப்ப விஜய் ஆதரிக்கிற சிவி சண்முகம் தரப்பு பாஜகவோட எந்த நிழலும் இல்லாத அதிமுகன்னு விஜய் தரப்பு தான் சொல்லணும் இல்லைங்களா? தாவேகா தரப்புல தான் சொல்லணும். ஆமா, நிச்சயமா சார் சொல்லணும். இன்னும் தாவேகா தரப்புல ஒன்னே ஒண்ணு இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விஜய் அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு சிறிய மனத்தாங்கல் இருக்கலாம். தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில வேட்பாளரை போடுகிறார். எடப்பாடி தொகுதியில மட்டும் அந்த வேட்பாளர் என்ன ஆனார்? அவ கிட்டத்தட்ட அவருக்கு அங்கிருந்தே தொடங்குகிறது அந்த முரண். அப்ப இயல்பாகவே அதுல அவருக்கு லாபம் தானே. திமுகவிடமிருந்து கூட்டணிகளை பறிக்கிறார், அதிமுகவிலிருந்து தலகர்த்தர்களை பறிக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலுக்கு வீசியது விஜய் அலை. ஓகே, நீங்க சொல்வது எப்படி பார்த்தாலும் தாவேகாவுக்கு லாபம்ன்ற ஒண்ணு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க, திமுக கூட்டணி கட்சிகளோட அவங்க மேல முழு நம்பிக்கை இல்ல, நமக்கு இந்த இவங்களோட ஆதரவு தான் தேவைப்படுன்ற அதுதான் சொல்ல வரீங்க. ஆமா, நிச்சயமாக இல்லை சார். அது இருந்திருந்தா தொடர்ந்து இப்படி அறிக்கைகள் வரும்பொழுது நீங்க திமுக தாங்குவாங்க, எதிர் விமர்சனங்களை தாங்குவாங்க. திமுக 75 ஆண்டு பாரம்பரிய கட்சி. விஜய் அவர்களை பொறுத்தவரை எதிர் விமர்சனங்களை எப்படி நினைக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. சுகுணா திவாகர், இப்போ முதல்ல எப்படி இவங்க ஆதரவு கேட்டாங்க அப்படின்னா, என்டிஏவில் யாருமே கொடுக்கல. முதல்ல அதிமுகவே ஆதரவு நாங்க கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னப்ப இல்லை, அறிக்கை பூர்வமா அறிக்கையாக நம்ம இங்கேயே பேசியிருக்கோம், திமுக கூட்டணி கட்சிகள் இடத்தில் தான் கேட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் சொன்னது மதசார்பற்ற அணிகளிடத்தில் ஆதரவு கேட்பதனால நாங்கள் கொடுக்குறோம்லாம் விளக்கம் சொல்லப்பட்டது. அப்படிதான் அறிக்கையெல்லாம் இருந்தது. அப்புறம் எல்லாரையும் போய் சந்திச்சாங்க. கான்சியஸாக சிவி சண்முகம் அவர்கள் தரப்பை சந்திக்கிறாங்க. அதற்கு முன்பு காலையில் தான் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. சுவாமிநாதன் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, நாங்கள் தாவேகாவை ஆதரிக்க போகிறோம், அதிமுக ஆட்சி மீண்டும் அமையணும், அப்படி ஒரு நிலைப்பாடு, கட்சியை பலப்படுத்தணும், அதுக்காக தாவேகாவை ஆதரிக்கணும்னு நிலைப்பாடு. இப்போ விஜய் அவர்கள் இவங்களை ஆதரிக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சு, இது என்ன கணக்கு சொல்லுது? அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதில் ஒரு சிறு திருத்தம் என்னன்னா, தாவேகாக்கு இப்போ 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை, 119 தான். ஏன்னா இப்போ இந்த திருப்பத்தூர் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அவர் மேல்முறையீடு போயிருக்காரு. ஒருவேளை நாளைக்கு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா அவர் அல்லது 119 தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அமமுக வந்துருச்சு.
அமமுக வந்து அது 120 கணக்கு வந்து ஆமா, அப்படி பார்த்தா 120 சொல்லலாம். ஆனா என்னன்னா, எனக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்தப்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த சட்டமன்றத்தில் முதன்முறையாக ஒரு வலுவான 2 எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இப்ப அதிமுகவில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள்ங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குதுங்கிற பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி மேல பல்வேறு விதமான விமர்சனங்கள், அவர் அரசு மீது, தனிப்பட்ட அரசியல் மீது விமர்சனங்கள் வந்தாலும் கூட நிச்சயமா வந்து இந்த தேர்தலில் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில அதிகமாக உழைப்பை செலுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான். அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள், 3வது இடத்து அவங்க தள்ளப்பட்டாலுமே கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த 21% வாக்கு அப்படிங்கிறத அதிமுக தக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து, ஒன்று அவங்க திமுக வந்து 13 ஆண்டு காலம் கலைஞர் காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க, ஜெயலலிதா காலத்தில் 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதிமுக 5 ஆண்டுகளை தவிர எப்போதுமே எதிர்க்கட்சியாக இருந்தது கிடையாது. ஒரு முறை எதிர்க்கட்சியாக இருப்பாங்க, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துருவாங்க. வரலாற்றில் முதன்முறையாக அதிமுகவுக்கு 2வது டைமும் அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அடுத்து எப்படி கொண்டு போகணும், தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கான தேவை இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியே வருகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா விஜய் அதை வந்து நிரப்பி விட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பதவியேற்பு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பதவியேற்பு உறுதிமொழி வந்து திமுக வந்து உளமாற உறுதி ஏற்கிறேன் அப்படின்னு தான் எடுப்பாங்க. அதிமுகவினர் வந்து ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு எடுப்பாங்க. இப்ப சட்டமன்றத்தில் கூட திமுக உறுப்பினர்கள் ஈவன் அவங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட உளமாற உறுதி ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த தனிநபர் வழிபாடு, ஜெயலலிதா மீதான ஒரு தனிநபர் வழிபாடு மாதிரி இப்ப விஜய்க்கு வந்துருச்சு. ஆண்டவன் சொல்லுகிற பொழுது அவரை கை கட்டி தான் அவங்க வந்து உறுதிமொழி எடுக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து திமுகவுடைய முதல் பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவையை 1967 அண்ணா அமைத்தார். அதற்கு பிறகு திமுக அமைச்சரவை முழுக்கவே ஒரு நான் பிராமின் மினிஸ்ட்ரியாக தான் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். ஜெயலலிதா காலகட்டத்தில் முதலாக கும்பகோணத்தில் ராமநாதன்கிற எம்எல்ஏ வெற்றி பெற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அப்புறமேல் மயிலாப்பூர்ல இதுல நடராஜும் வந்து அமைச்சரவையில் இருக்காங்க. எனக்கு விளக்கம்ன்றது, நீங்க அதிமுக திமுக இந்த அரசியல்ல அதிமுகவுக்கான ஒரு நெருக்கடி சூழலை சொல்றீங்க. நான் அப்படியே தலைப்பை இப்படி கோணத்தில் கேட்கிறேன். ஏன் விஜய் அவர்கள் வந்து சிவி சண்முகம் தரப்ப சந்திக்கிறார் என்ற இடம் இருக்குல்ல, அவர் நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். இதற்கு முன்பு கடுமையான விமர்சனம் இருந்தது. பலரும் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க என்டிஏல இருந்து யாரையுமே கூப்பிடல, அதிமுகவில் இருந்தெல்லாம் ஒரு ஆதரவை பெறமாட்டார் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த மூவ் நடந்திருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதான் இப்ப அதிமுகவினருக்கு என்னன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கான இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்பு இன்னைக்கு வந்து தேவையே இல்லை. அந்த இடத்த வந்து தாவேக்கா நிரப்பி விட்டது அப்படிங்கிறப்ப அதிமுக தொடர்ச்சியாக அது என்ன கேட்டா வந்து இவங்க கூட்டணியில மட்டும் இல்ல, அடுத்து வந்து நேரடியாக தாவேக்காவோட இணைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. இவங்க மீது பாஜகவோட நிலை இல்லையா? அது கண்டிப்பா இருக்குல்ல. இப்ப அதுதான் இப்ப கேள்வி, அந்த இடம் யாரு? தமிழக வெற்றி கழகத்துக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருந்தனா இந்த கேள்வியே வந்திருக்காது. அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவங்க அதிமுக கூட்டணி யார்ட்டையுமே அவங்க கேட்கல. அவங்க ஒரு மதச்சார்பற்ற கட்சி, அதனாலதான் திமுக கூட்டணி ஜெயிச்சவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து காரணங்கள் சொல்லப்பட்டு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு அளிச்சாங்க. ஆனா நீங்க அப்பயே பாத்தீங்கன்னா அவங்க முதலாக அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற தகவல் பின்னாடி வந்தது. அமமுகவோட அவங்க இது காமராஜ் கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நேரடியா வந்து அனுமதி, ஆதரவு கேட்ட அனுமதி கடிதமே கொடுத்தாங்க. சிபிஎம் பிசிகாக்கெல்லாம் அவங்க அலுவலகத்துல வந்து கொடுத்தாங்க. ஆனா அமமுகவில் தினகரன்ட்டையும் கொடுக்கல. காமராஜோட அவங்க வந்து திரைமறைவு பேச்சுவார்த்தை தான் நடத்தினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அவர் மறுத்தார். ஆனால் இன்னைக்கு வந்து சட்டசபையில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து வாழ்க்கை இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அங்கேயே முரண்பாடு வந்துருச்சு. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவோடையே நீங்க வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறப்ப அங்கேயே மதச்சார்பின்மை என்பது ஒரு கேள்விக்குள்ளாகிற நிலைமை. அதனாலதான் வந்து முதல் நாள் வந்து இப்ப இடதுசாரிகள் வந்து விஜய்க்கு ஆதரவு அளித்த பொழுது நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்களே தவிர திமுகவோட சேர்ந்து போராடுவோம்னு சொன்னா கூட நாங்க கூட்டணியில இருக்கோம், திமுக கூட்டணியில் தொடர்வோங்கிறது அவங்க சொல்லல. மறுநாள் விசிக தான் அதை சொல்லுகிறது. அப்புறம் இடதுசாரிகள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது காரணம்னா இவங்க அமமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்து. சரி, இப்ப இந்த அதிமுகவோடு திரு சிவி சண்முகம் தரப்போடு யாரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க தெரியல. திடீர்னு விஜய் அவர்களே போறாங்கன்னா அதுக்கு முன்பு பேசப்பட்டிருக்கணும். நமக்கு கிடைக்கிற நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா லீமா ரோஸ் அவர்களோட பேட்டி தான், எங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்றது தான். அப்போ விஜய் அவர்கள் ரொம்ப கான்சியஸாக தான் இவங்கள்ட்டேருந்து இருக்கணும்னா, இப்போ மாற்று முகாமில் சொன்னாங்கல்ல, அவங்க என்டிஏவில் யார்கிட்டையுமே கேட்கல, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அதற்காக தான் நாங்கள் கொடுத்தோம். இப்போ அது என்ன ஆகுது? ரெண்டுமே ஒரு இடத்துல முரண்படுதே, ரெண்டு நிலைப்பாடும். இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று என்னன்னா, இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே நம்ம பார்க்குறோம். ஒன்று நான் சொன்ன மாதிரி அமமுகவோட ஆதரவு, அதுக்கப்புறம் பதவியேற்பு விஜய் பேசிய பேச்சுங்கிறது வந்து திமுக அதிமுக விமர்சித்ததுமே அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும்.
அதுக்கு பிறகு அவர் வந்து எல்லா அரசியல் தலைவரும் சந்தித்தார். உண்மையிலே அது பாராட்டத்தக்கது. அதுக்கப்புறம் சரியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஜோதிடரை வந்து அவர் நியமிக்கிறாங்கிறப்ப சிபிஎம்ல இருந்து கண்டன அறிக்கை வருகிறது. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவர் வந்து கூட்டணி இந்த ஆட்சியை தொடர்வதுங்கிறது விஜய்க்கு வந்து சிக்கலாகவே இருக்கும். ஒருவேளை விசிக்கு அமைச்சர்கள் இடம்பெறுமா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இடதுசாரிகள் இடம்பெற மாட்டாங்கிறப்ப தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டே தான் இவங்க ஆதரவு தந்துகிட்டே இருப்பாங்கிறது. தினந்தோறும் ஒரு போராட்டத்தை வந்து விஜய்க்கு சந்திக்க நேரிடும். அப்ப அவருக்கு கன்வீனியன்டான ஒரு விஷயங்கிறது அதிமுக வந்து சிவி சண்முகம் வந்தாங்கன்னா அவரோடு தொடர்றதுதான் அவருக்கு கன்வீனியன்டான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய நிலைமையை வச்சு பாருங்களேன். பாஜகவுடைய நிலைமை என்னன்னா காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டணியில இருக்குது. 1967க்கு பிறகு முதல் முறையாக ஆளுங்கட்சியில வந்து காங்கிரஸ் அமர்ந்திருக்கிறப்ப தென் மாநிலங்கள்ல ஆந்திராவோட எல்லா இடங்களிலுமே காங்கிரஸ் இருக்கு. தெலுங்கானாவில் ஆட்சி, கர்நாடகாவில் ஆட்சி, கேரளாவில் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலையும் வந்து அமைச்சரவையில் காங்கிரஸ் வந்து இடம்பெற்று விட்டது. அப்படிங்கிறப்ப அப்ப வந்து காங்கிரஸ் வளர்கிறது. அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வளர்வது பாஜக சிக்கல். இன்னும் சொல்ல போனா என்னன்னா சமூக வலைதளத்தில் இப்ப மோடியோட ராகுல் காந்திக்கான ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சதுனால. இப்ப இதெல்லாம் வந்து கணக்கு போடக்கூடிய பாஜக என்னன்னா விஜயை தன் பக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து விஜய்க்கு அணியில வந்து தள்ளி விட்டுட்டாங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துறணும். விஜய்க்கும் என்னன்னா தொடர்ச்சியா வந்து இந்த ஆட்சியை வந்து நடத்தணும்னு சொன்னா இந்த வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஆதரவு தொடர்ச்சியா விமர்சனபூர்வமான ஆதரவு கொடுக்கறதுங்கிறது விஜய்க்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழலை சும்மா மேம்போக்கா சொல்லிக்கலாம். அவங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்க, அதனாலதான் நாங்க வந்து ஆதரவு தெரிவித்திருக்கோம், அவங்களுடைய ஆதரவை வாங்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட கண்டிப்பா வந்து அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். கிட்டத்தட்ட நீங்க 3 புள்ளி சுவாமிநாதன் சொல்றது தாவேகாவுக்கு ஒரு லாபம் தான், நீங்க சொல்றது விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு, தாவேகா கூட்டணி கட்சிகள் இப்ப என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு கேள்வி, பாஜகவுக்கு இது நெருக்கடியா போயிருக்குன்ற புள்ளிகளை தொட்டிருக்கீங்க. விவேக் எப்படி பாக்குறீங்க? இப்ப இதுக்கு முன்பு பேசினது கேட்கவே இல்லை, என்டிஏல கேட்கல அப்படின்றது. ஆனா அவங்க அமமுகட்ட பேசி இருக்கிறாங்கன்ற தன்மை இருக்கு. இப்ப சிவி சண்முகம் இந்த விஷயத்தில் திடீரென்று அவர் நேரில் போய் சந்திக்கிறார். இபிஎஸ் அவர்களை போய் சந்திக்கவே இல்லை. ஒரு ஸ்பிளிட்டான குரூப்ல வந்து அவர் சந்திக்கிறார் அப்படின்னா இது என்ன கணக்கு? இது எதுக்காக? இல்லை, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த மறுநாளிலிருந்தே வந்து வெவ்வேறு குழப்பங்கள் வந்து இருந்தது. என்னதான் ஆக்சுவலாக நடக்குதுன்றது ஒரு குழப்பம் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் வந்து வரிசையாக வந்து விடை கிடைச்சிட்டே வந்திருக்கு. ஏன்னா அதிமுக தரப்பே வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அதிமுக கூட்டணிக்கான முயற்சி வந்து நடைபெற்றது. முதலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு திமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கொண்டது. அதில் வந்து இடதுசாரிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வந்து உடன்பாடு வந்து இல்லை. அதன் பிறகு திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சராக முன்வைத்து திமுக அதிமுக ஆதரிப்பது, 2 பேர் அமைச்சர்கள் பங்கேற்பது ஒரு பேச்சு வந்து முன்வைத்தது. அதிலும் கூட இடதுசாரிகளுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இப்ப அதன் பிறகு நேற்று வந்துட்டு ஒரு பத்திரிகைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு திரு பேபி அவருக்கு பேட்டி கொடுத்தாரு. அதுல வந்து இன்னும் விளக்கமா சொல்றார், நாங்கள் ஏன் வந்து அந்த ஆதரவை வந்து கொடுக்க என்ன சொல்றாரு, நீங்கள் அந்த முடிவை வந்து எடுப்பதுங்கிறது, திமுக அதிமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய முடிவை எடுப்பதுங்கிறது ஒரு வல்கர் மெசினேஷன்ங்கிறார். அது ஒரு வக்கிரமான சூழ்ச்சி. அது அந்த முடிவை நாங்கள் எடுத்திருந்தால் அது ஒரு வக்கிரமான சூழ்ச்சி, வெகு மக்கள் எழுச்சியை, ஒரு வெடிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். 2 இடம் நீங்க சொன்னது உண்மைதான். அதுல 2 இடத்த சொல்றார். அந்த முதல் பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதிமுகவை ஆதரிக்க முடியாது, ஏன்னா அதிமுகவை இயக்குவது பாஜக. அப்ப இந்த ஹோல் மிஷன் வந்து பாஜகவால் திட்டமிடப்பட்டது, அதனால நாங்க ஆதரிக்கலன்றது. இப்ப நம்ம சொன்னது இதெல்லாம் பேச்சுவார்த்தை, அதிமுக திமுக கூட்டணி இவங்களெல்லாம் வச்சுன்றது நடந்துட்டு இருந்ததுல. இன்னொரு புறம் தாவேகா இவங்களோடலாம் பேசிட்டு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இவங்க வந்து அமமுகட்டையும் பேசியிருக்கிறாங்க, அதிமுகட்டையும் பேசிட்டு இல்ல. இது அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ அந்த அமமுக அந்த எம்எல்ஏ அந்த பிரச்சனையை கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அன்றைக்கு 8ஆம் தேதி இரவு அவர் வந்து திடீரென்று தினகரன் வந்து ஆளுநர் அலுவலகம், அதாவது மறுநாள் வந்து உரிமை கோர போறாரு வந்து விஜய் அவர்கள் உரிமை கோர போறாருன்ற சூழல் வந்து இருக்கு. 118ங்கிற எண்ணிக்கை வந்து எடுத்துக்கிட்டு அப்போ அன்னைக்கு இரவு வந்து திடீர்னு இவர் தான் போயிட்டு என்னோட எம்எல்ஏ காணும், நீங்க வந்து அதிமுகவை வந்து அழையுங்கள்னு கூப்பிடுறாரு. அதிமுக அழையுங்கள்னு அமமுக வந்து கொடுக்குது. அமமுகவுக்கு ஒரு எண்ணிக்கை தான் இருக்கு. அப்ப அவர்கள் வந்து போயிட்டு எப்படி அழைங்க, தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மைதானே? இல்ல அது நீங்க வந்து என்னன்னா, அப்போ வந்து தாவேகா வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பாருங்க. அவர்கள் சார்பில் சமூக வலைதளங்களில் ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டது. என்ன தினகரன் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த எம்எல்ஏ எங்களை ஆதரிப்பதற்கு கடிதம் கொடுத்தாருன்னு அவங்க சொன்னாங்க. தினகரன் அவருடைய ஒப்புதல், அந்த இடத்துல தினகரன் சொல்றாரு அது என்னோட ஒப்புதல் இல்லை அப்படின்னு. அவர் 5 நாள் காணாம போனார். இதுல என்னன்னா, இன்றைக்கு அமமுகவிலிருந்து ஒருத்தர் ஆதரிக்கிறார், இன்னொன்று இந்த சிவி சண்முகம் தரப்பு இருக்குல்ல, இந்த ஆதரவு தெரிவிக்கிற இடம் இருக்குல்ல,
அப்படின்னா இவங்களோடு லீமா ரோஸ் அவங்க சொன்னதான் நம்ம கனெக்ட் பண்ணணும். தாவேகா முன்பே பேச்சுவார்த்தை நடத்தி அதை கண்டித்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு தலைமை கழக அறிவிப்புன்னு ஒண்ணு வந்தது இல்லையா? அதுல ஒரு செய்தி இருக்கு பாருங்க. அப்ப நேற்று இரவு வரை செந்தில் பாலாஜியோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அது என்னன்னு அவர் கேள்வி கேட்கிறார். அப்ப நேற்று இரவு வரைக்கும் கூட திமுக அதிமுக அந்த கூட்டணிக்கான ஏதோ ஒரு முயற்சி வந்து திமுக தரப்பிலிருந்து செய்து கொள்ளப்பட்டு என்ன புரிஞ்சு அதை மீறிதான் இவர்கள் வந்து இன்னைக்கு ஃபேக்ஷனா வந்து வந்திருக்காங்க. இல்ல இன்றுதான் அதுவா அப்படின்னா நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய இடம்ன்றது வந்து ஏதோ திமுக அதிமுக கூட்டணி அமைய போகிறது, அதை கேட்டு நாங்க பேரதிர்ச்சி கொண்டோம் அதனாலன்னு சிவி சண்முகம் அவர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா ரிசல்ட் வந்த அன்றில் இருந்தே அவங்க தனி குழுவாதான் நமக்கு நியூஸ் தான் இருக்கு. என்ன டிமாண்ட் வச்சாங்க நமக்கு தெரியாது இல்ல, தனிக்குழுவாக அப்போ அவங்க எடப்பாடி கிட்ட என்ன டிமாண்ட் வச்சாங்க நமக்கு அந்த இடம் தான் விவேக் நான் கேட்பது. அப்ப விஜய் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்கல்ல, நான் இபிஎஸ் அவர்களை பார்க்க மாட்டேன். நேற்று அது நடக்கல, புரோட்டோகால் படி நடந்திருந்தா கூட அது இருந்திருக்கணும். ரொம்ப கான்ஷியஸ் சீமான் அவர்களை சந்திக்கிறாங்க, அன்புமணி அவங்களெல்லாம் சந்திக்கிறாங்க, இபிஎஸ் சந்திக்கல. சிவி சண்முகம் தரப்ப சந்திக்கிறாங்கன்னா அது என்ன கணக்கு, என்ன சொல்ல வராங்க விஜய்? இல்ல இன்றைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் வெளிப்படையா வந்து. இன்னொன்னு அவர்கள் ஒரு தனி குழுவாக இயங்க தொடங்கிட்டாங்க, அதுல ஒரு டிஸ்பியூட் இருக்கு, அதனால அவர்கள் போய் சந்தித்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்ததா தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட இல்ல சார், நீங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதுக்குள்ள ஒரு ஹையரார்கி இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அது அந்த ஆர்டர் எப்படி வந்திருக்கணும். இனிமேல் நீங்க சந்திக்கலாம் சந்திக்காம இருக்கலாம். அங்க ஒரு குரூப் ஸ்பிளிட் வந்துருச்சு. சபாநாயகர்கிட்ட தான் போய் முறையிடுறாங்க, ரெண்டு தரப்பு முறையிடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு தரப்புக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாச்சு. இல்ல அது இன்றைக்கு நடக்கக்கூடியதானே. இப்ப நேற்று போய் எடப்பாடி பழனிசாமி சந்திருந்தால் நேற்று அந்த அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து முன்னாள் முதல்வர்களை நான் சந்திச்சிட்டு இருந்தேன், அது அந்த அர்த்தத்தில் வரும், யாருமே இல்லைன்றது. நீங்க ஸ்பிளிட்ல யாரை நீங்க அங்கீகாரப்படுத்துறீங்க அப்படின்னு நான் அந்த இடம் தான் அங்கீகாரப்படுத்தல் அப்படின்ற மாதிரியான சூழல்கள் வரதான் நான் நினைக்கல. அந்த ஆதரவை வாங்கிக்கிறார். இல்ல அவர்கள் இன்னைக்கு வந்து வெளிப்படையா ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம், 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தனி குழுவா செயல்படுறாங்க, அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்றாங்க. அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கார். நாளைக்கு அது என்ன மாதிரியான சூழலாக ஆதரவு? இது வந்து இப்போ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி, சுகுணாதிவார் அவர் சொன்ன மாதிரி, இது யாருக்கான செய்தி? திமுக கூட்டணி கட்சிகளா இருந்தவங்க இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க, உங்களை நம்ப முடியாது, எனக்கு ஒரு பேக்கப்ல இல்ல. அதற்கான பதிலே இன்னைக்கு போயிட்டு ஐயுஎம்எல் தலைவர்களை சந்தித்து இருக்காரு இல்லையா? அங்க கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எனக்கு முக்கியமான நேரத்தில் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, கடைசி வரை உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஐயுஎம்எல் தலைவர் காதர்மீதன் அவர்களை சந்திக்கும் பொழுது அங்க வந்து சொல்லியிருக்காரு. விசிகா தலைவர் அவர்களிடம் சந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேச்சு தான் வந்து அங்க வந்து இருந்திருக்கு. அவர்கள் மீதான நம்பிக்கையின்மைன்னு இந்த பார்க்க முடியும். அந்த இடத்தில் திரு விவேக், கடந்த விவாதத்திலே நீங்க நம்மளே பேசணும், என்டிஏல அவர் எவ்வளவு கான்சியஸா கேட்காம இருந்திருக்கிறார், யாருக்கெல்லாம் ஆதரவு கடிதம். இந்த தேர்தலுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பெருசா பேசப்பட்டது திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமா இருக்கிறாங்க, பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. ஏன் இந்த அதிமுக அலைன்ஸ் கொண்டு வந்ததுலேயே அவரோட ரோல் தான், நீங்களாம் செய்திகளை பார்த்துருப்போம். அந்த தரப்பு விஜய் அவர்கள் ஆதரிக்குது, அந்த ஆதரவை பெறுவதோ நாளைக்கு உறவுனா அது விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியா வேற சூழலை கொண்டு வந்துடாதான்னு கேட்கிறேன். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் அதுல வந்து அவர்கள் நிலைப்படுத்த. ஏன்னா முதல் நாள் அந்த உரை இருக்கு இல்லையா, அது வந்து அவர்கள் மீதான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உரையாக இருந்தது. பதவியேற்ற பிறகு அவர் வந்து ஆற்றிய உரை என்பது வந்து அந்த உரையினுடைய சாராம்சங்களுக்கு பங்கம் வராமல் வந்து அரசியல் கணக்குகளையோ வந்து நிர்வாக கணக்குகளையோ நடத்த வேண்டியது முதலமைச்சருடைய தனிப்பட்ட பொறுப்பு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழலை மட்டுமே வைத்துக்கிட்டு அதை முடிவெடுக்க முடியாது. ஒரு நம்பர்ஸ் பேக்கிங்ல நமக்கு இருக்குன்றதுதான் செய்தியா? அந்த நம்பர்ஸ் வந்து எதிர்க்கட்சிகள் பக்கம் போய்விடக் கூடாது என்று அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அந்த நம்பர்ஸை வச்சு டிஎம்கே ப்ளே பண்ண ட்ரை பண்ண கூடாது என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய புரிந்து. அப்ப என்னன்னா ரெண்டு தரப்பும் இந்த ஆட்டத்தை ஆடுறாங்கன்றது. நேற்று இரவு வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜி சிவி சண்முகம் தரப்போடு பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்றால் திமுக தொடர்ந்து ஒரு முயற்சியில வந்து இருக்கு. அந்த ஆட்டத்தை ஆடுவதற்கு நாம் விடக்கூடாதுன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அரசியல் ரீதியாக ரெண்டு பேருமே செக் வச்சிருக்காங்கன்றதுதான். ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல? திரு சிவி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, கட்சி தொடர் தோல்வி, கட்சியை வந்து நாங்க வளர்க்கணும், மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரணும், அதற்காக தாவேகாவை ஆதரிக்கிறோன்றது. கிரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னா அதிமுகவை வெகுவாக கரைச்சது தாவேகா தான். அந்த அது அப்போ எதிர்த்து களமாடணும் தீவிரமா, ஆனால் அவங்க நாங்கள் ஆதரிக்கிறோன்ற நிலைப்பாடு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற கணக்கு என்னன்னு பார்க்கணும். இன்னொன்று, நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளில வரோம் அப்படின்றாங்க. அது செய்தி என்ன வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் பாஜகவிடம் இருந்து வெளில வந்திருக்கோம், மொத்தத்திலிருந்து வெளில வந்துட்டோம். இப்ப நாங்க ஆதரிக்க போறது தாவேகாவை ஆதரிச்சு அதிமுக வளர்ப்போன்றதும் விஜய் அவர்கள் ஆதரவுக்கு பின்னணியிலும் என்ன கணக்கு இருக்கு, என்ன ஓடுது அரசியல்?
சிவி செல்வம் சொன்னாலும் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பாமகவுடனான கூட்டணியும் முறித்துக்கிட்டு வெளில வரோம் தான் சொல்லி ரொம்ப முக்கியம். சொன்னது சிவி சண்முகம். அவர் எந்த பகுதிங்கெல்லாம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். நம்ம அன்னைக்கு ரிசல்ட்ஸ் அன்னைக்கு நம்ம இதே விவாதத்தில் பேசிட்டு இருக்கும்போது லீமாரோஸ் சொன்னாங்க மாரி அதிமுக சப்போர்ட் கொடுக்கும் விஜய்க்கு, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொன்னாங்க. அன்று இரவே உடனடியாக அடுத்த 2வது நிமிஷமே நம்ம அந்த ஓஎஸ் மணியன் மறுத்து சொன்னார், இல்ல நாங்க வந்து தனித்து செயல்படணும்னு சொன்னாரு. ஸோ அன்றைக்கே 2 பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க. யாருக்கு தாவேக அரசுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு குரூப்பு, சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஒரு குரூப். ஸோ இதுக்கப்புறம் நடந்த அந்த 6 நாட்கள் நடந்ததுல நிறைய ஏகப்பட்ட பர்முடேஷன் காம்பினேஷன் நம்ம சொல்லலாம். திமுக அதிமுக கூட்டணி, அப்புறம் திருமாவளவனை முதல்வராக்குறது கூட்டணி, நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் சொல்லலாம். ஆனா அன்றைக்கே அதிமுக 2 பெரும் பிரிவா பிரிஞ்சிருச்சு. அந்த ஒரு பிரிவுக்கு லீமாரோஸ் கொஞ்சம் தலைமையா இல்ல அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசியிருக்காங்க, அந்த உரத்த குரல்ல பேசியிருக்கிறதுனால நம்ம அதை மூலம் முக்கியமா கவனிக்கணும். இல்ல அதுலயே ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு. முதல்ல அவங்க எந்த தரப்போட இருந்தாங்கன்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ பார்க்கிறப்ப விஜய் அவர்களை வந்து வாழ்த்து தெரிவிக்கிற தன்மை தான் பாக்குறோம். அப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அன்னைக்கே அவங்க தாவேகா ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. அதிமுக தாவேகா சப்போர்ட் பண்ற ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னா ஏன் இவங்க கடிதமா வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க? அதுதான் அப்ப லீமாரோஸ் அவங்க இங்க பேச்சுவார்த்தை அப்படின்னா இங்க நிறைய நம்பர் இருக்கு, அவங்க இங்கேயே கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்க முடியும். அங்கு கடிதங்கள் அறிக்கைகள்லாம் கொடுத்து நாங்க இந்த காரணத்திற்காக தான் ஆதரிக்கிறோம்னு சொன்ன பிறகு இங்க எதற்காக இந்த பேச்சுவார்த்தை? நம்ம இந்த 6 நாட்கள் ஏகப்பட்ட குழப்பம் நடந்துச்சு. நான் எப்படி 2ஆ பாக்குறேன்னா, அதிமுக 2 குழுவா பிரிச்சிச்சு. அதுல ஒரு குழு வந்து ஆவேக சப்போர்ட் பண்ணும், இன்னொரு குழு திமுக சப்போர்ட் பண்ணும். அப்படிதான் திமுக அதிமுக சப்போர்ட் பண்ணாலும் திமுக சப்போர்ட் பண்ணலாம், 2 பிரிவா பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதுல யாரு வந்து அப்பறன் எடுக்கிறதுதான் சிக்கல். அதுலதான் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இவர்கள் சொல்ற காரணங்க என்னாலுமே, இப்ப இவர் சொல்ற காரணம் வந்து எப்படியாவது தாவேகாவை சப்போர்ட் பண்ணும், அதுக்கு ஒரு காரணங்கள் தேடுறார். சிவி சண்முகம் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரணும், அம்மாவின் ஆட்சியை வந்து அதற்காக ஆதரிக்கிறோம் செங்கோட்டையின் தலைமையில. சரி, அது ஒரு காரணம். அது ஒரு காரணம் சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க கூட்டணி விட்டு வெளில, ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்க வந்து என்டிஏ கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துற அதிமுக பாமக சக கூட்டணியில இருந்து வெளில வரோம். ஏன் அந்த கூட்டணி இருந்துகிட்டே அறிவிக்கலாமே? அந்த வார்த்தையை கூட நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் என்டிஏ எதெல்லாம் சொல்ல சுவாமிநாதனும் கவனமா பார்த்திருப்பாங்க. தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி இப்ப கூட்டணி எல்லாம் இல்ல, அவ்வளவுதான். நீங்க அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாருக்கு செய்தி விஜய் அவர்களுக்கு சொல்றாங்களா நாங்க பாஜகவோட இல்ல அப்படின்னு சொல்ல வராங்களா? எனக்கு நான் அது ரொம்ப தெளிவா இருக்கு, நாங்க பாமக இல்ல அப்படின்னு சிவி சண்முகம் சொல்லதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல என்ன தெளிவா இருக்கு? இல்ல பாமக இல்ல சார், பாமகவோட இல்லன்னு சொல்லி அது யாருக்கு சொல்றாரு? அந்த அதுதான் சொல்றேன், அது சொல்ல தேவையே இல்ல. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப கிளியரா சொல்றாங்க பாஜக தலைமைன்னு சொல்ல, அதிமுக தலைமைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ரொம்ப சிக்கலாக்கிறாங்க, ஏகப்பட்ட சிக்கல் நிறைய இருக்குது. இல்ல ராம்கி, நீங்க ஏன் பாஜகவோடு இல்லன்னா அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கொள்கை எதிரியா பிக்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க உடைச்சிட்டு வந்தோம். இதுல பாமகவை கொண்டு வரதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுதான் அவர் தான் சொல்லணும். சிவி ஏன் பாமக பொதுவாவே இல்லங்க, அவங்க வந்து கூட்டணியில இல்லன்னு சொல்லி வந்தாச்சுங்க. இல்ல இப்போ நம்ம பேச வேண்டியது இவங்க முதல் நாள்லயே வெளிப்படையாக அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பேசினதுதான். என்ன பேசுனாங்கன்னா, நீங்க அதிமுகவோட ஆதரவு பெற்றாதான் 5 வருஷம். நீங்க புதுமா செய்தி லீமாரோஸ் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லீமாரோஸை தாண்டி திரு கோவை சத்தியன், அப்போது நமக்கு வந்து முதல் ரியாக்ஷன் கோவை சத்தியன் தான். விஜய் கையில தான் பந்து இருக்கு, எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னாங்க. அதெல்லாம் கடந்து போயிடுச்சுன்னு வைங்க. இப்ப நம்ம கேட்கறது, விஜய்க்கு 120 நம்பர் இருக்கு, நாளைக்கு அவரால் வெற்றி பெற்று விட முடியும், கடிதமாவே கொடுத்திருக்காங்க. இவர் நினைச்சா தேவைப்பட்டால் இவர்களை பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனா இன்றே போய் இந்த தரப்பை சந்திப்பதனுடைய கணக்கு என்ன? இது கூட என்ன செய்தி சொல்லப்படுது? இல்ல, விஜய் தரப்பை விட இவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த ஸ்பிட்டான குரூப் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா, நம்ம 5 ஆண்டுகள் பதவியில் இல்லாம இருந்தாச்சு, இப்ப இனிமே அதை விடக்கூடாது, நம்ம வந்து எப்படியாவது ஆட்சியில இணைந்து கொள்ளணுங்கிற ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க. டெஸ்பரேஷன் முதல் நாள்ல இருந்தது ராம்கி. தேமுதிகவில் கூட அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இம்மிடியட்டாலாம் வராதிங்க, ஒவ்வொருத்தரா நான் சொல்றப்ப வாங்க, எங்களுக்கு தொகுதி பிரச்சனைன்னு சொல்லின்னு. இப்போ விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த சந்திப்பே கூட இல்லாம இருந்திருக்கலாமே, நம்ம தேவைப்படுறப்ப நான் வந்து உங்களை பாக்குறேன்னு கூட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவர் என்ன மெசேஜ்? நான் கேட்பது விஜய் அவர்களோட மெசேஜ். விஜயோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள் சார். அவர் எல்லா கட்சிகளையும் பாக்குறாரு. ஏன்னா அது நாளை வரைக்கும் பார்ப்பார். ஏன்னா நாளைக்கு அந்த ஓட்டெடுப்புல ஒரு அரசு வெற்றி பெறணும். அதுக்கு இப்ப நீங்க கால்குலேட் பண்ண மாதிரி 120 இருக்கு, அது 150 நாளைக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 150 தாண்டும். சோ அந்த விஷயத்தை நாளை பார்ப்பார். நாளை மறுநாள் முதல் அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற செய்தி சிம்பிள், எல்லாரும் எனக்கு ஆதரவு அளியுங்கள், இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் யாரும் வந்து அப்செட் ஆகி எதிராகிடக்கூடாது அப்படிங்கிறது. நாங்க எதிர்த்து தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ற திமுக பாக்குறாங்க,
நாம் தமிழர் எதிர்த்து களமாடியவங்க எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா இதுல இபிஎஸ் அவர்கள் என்ன சந்திக்காமே இருக்கிறாங்களே? இல்ல அதுதான் அது ஒரு அது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னா புரோட்டோகால் படி திரு ஸ்டாலின் அவர்கள்னா அடுத்து திரு இபிஎஸ் அவங்க தானே இருப்பாங்க. இபிஎஸ் சிந்திச்சிருக்கணும். ரெண்டாவது அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்ல பண்ணாங்க, இபிஎஸ் பிறந்தநாள் இது, அதனால இன்றைக்கு சந்திக்கிறது ஒரு கூடுதலா ஒரு முக்கியத்துவம் கிடைச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவர் இபிஎஸ் சந்திக்கல, அதுக்கு பதிலாக சிவி சண்முகத்தை சந்தித்தார். அவங்க சொல்ற 30 கணக்கா எத்தனை பேர் தெரியல, ஒரு 7-8 பேர் வந்து. நீங்க ஒரு எழுத்தாளர், 2 பேர் ஸ்பிளிட் குரூப் இருக்கு, ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தரை சந்திச்சாங்கன்றது என்ன பதிலா நான் சொல்ல. அப்புறம் நீங்க புரோட்டோகால் படி இபிஎஸ் ஒரு சந்திச்சிருக்கணும், இன்னைக்கு அவர் பிறந்த நாள் முதல்ல சந்திச்சிருக்கணும். விஜய் இபிஎஸ் அவாய்ட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அதான் நான் கேக்குறேன், நிச்சயமா ஏன் அவாய்ட் பண்றாங்க? அப்ப ஏன்னா இந்த குரூப் 2 குரூப்பா பிளவுபட்டு விட்டு, அதான் சொல்ல வந்தேன். முதல் நாளே 2 குரூப்பாக இருக்கிறது. அதில் ஒரு தரப்பு குரூப் நமக்கு ஆதரவா இருக்குது, இன்னொரு தரப்பு நமக்கு எதிராக இருக்கும் போது ஆதரவு தரப்பு முதல்ல அப்பீஸ் பண்ணணும், முதல்ல அவங்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இப்ப எதிர்முகாம்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காதா? நிச்சயமா டிஸ்டர்ப் ஆகும். ஆனாலும் அவங்க திரும்ப ஆதரவு தரப்பு வர மாட்டாங்கல்ல. அதுதானே முதல்ல யாருக்கு முதல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதாவது விஜய் அவர்கள் சிவி சண்முகத்துக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நாளைக்காக, அதனால சொல்ல நாளை மறுநாள் அவருடைய அப்ரோச் இருக்கு. நாளைக்கே தேவையில்லை இல்ல, கூடுதல் நாளைக்கு வாக்கெடுப்புல கூடுதலா உங்களுக்கு ஓட்டு. அதனால இல்ல சார், அரசுக்கு உங்களுக்கு நம்பர் காமிச்சா போதும். இந்த அரசு டெக்னிக்கலா பேசினா 180 வைங்க, 160 வைங்க, 120 வைங்க, எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான். அரசு நம்பிக்கையில வெற்றி பெறதுக்கு போதும். அதுதான் வந்து எப்போதும் நம்ம சொல்ற கணக்குகள் எல்லாமே அந்த 118 தாண்டிட்டா அப்படிங்கிற மாதிரி. இவரும் ஒரு பர்செப்ஷன் பில்ட் பண்றாரு. எல்லா கட்சிகளின் ஆதரவோடு கட்சியை வந்து எழுதி கொடுத்தது இல்லாம வாக்கெடுப்புல எனக்கு அதிகமான ஆதரவு கிடைச்சது, மக்கள் ஒட்டுமொத்த என்னுடைய நம்பிக்கையோட எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்கிறத ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்காக இதை செய்திருக்காரு. அதை எல்லா கட்சியும் பார்த்திருக்காரு. பாமகவுக்கு ஆதரவு கேட்டிருக்கலாமே. திரு அன்புமணி அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க, நம்ம கேட்கல, நமக்கு தெரியாது. இல்ல கடிதம் கொடுக்கல இல்ல, நேரடியா பார்க்கும்போது கேட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் நமக்கு அதாவது அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்ல ராம்கி, நீங்க ஏன் அதுல நீங்க அதை கடந்து போறீங்க? இங்க கடிதம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க அன்புமணி கிட்ட கேட்கறதோ எடப்பாடி கிட்ட சிவி என்பது கேட்காமலே அமமுக வந்து கொடுத்தாருல. அப்ப நீங்க உங்களுக்கு தேவை நம்பர்ஸ் தான் ஒழிய எனக்கு இங்கே இருந்து வேணும் அங்கே வேணும். ராம்கி சொன்னதுல இருந்து சுவாமிநாதன் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். ஒரு தரப்பு கேட்டா கொடுப்பாங்க, ஒரு தரப்பு கேட்காம கொடுப்பாங்க, அப்படி பிரிச்சுக்கிட்டாங்களா? அப்படி கேட்கல. அது அவங்க கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லாதவங்களை பத்தி கேட்கவே இல்ல. நான் சொல்றேன், எதற்காக அமமுக சப்போர்ட் முதல் நாளே கேட்டாங்கல்ல, அவரு லெட்டர் வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் முக்கியம், அரசை காப்பாற்றுவதா முக்கியம். அவர் இந்த பக்கத்துல இருந்தார், அந்த பக்கத்துல இருந்தாங்க. இன்னும் அடுத்ததுன்னா திரு இபிஎஸ் அவர்களை சந்திக்கல, திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, நீங்க சந்திக்கணும்ன்ற கோரிக்கைன்ற அளவுக்கு இருக்கு. நாளை இபிஎஸ் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதெல்லாம் தெரியல. இப்ப வெளிப்படையா நீங்க முதல்ல தொட்ட புள்ளி தான், வெளிப்படையா இந்த ஆதரவை பெறணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சா அது வேறு அரசியல் விவாதங்களுக்கு இட்டு செல்லாதா? இப்ப நாளைக்கே திமுக சொல்லுவாங்கல்ல, நாங்க சேரணும்னு சொன்னீங்கன்னா நீங்களும் தானே இங்க இப்ப விவேக் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்களும் தானே அதே விளையாட்டை விளையாண்டுருக்கீங்கன்னா வருமே. அதை ஏன் எதிர்கொள்ளணும்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க? ஆமா சார், நிச்சயமா சார். சரி, இப்ப 2 அணிகள்ல அவர் ஏன் சிவி சண்முகம் அவர்கள் தரப்ப சந்திக்கிறார் அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சார். அவர் கிட்டத்தட்ட அதிமுக கரைந்து போகணும்னு நினைக்கிறார். இப்ப விஜய் அவர்கள் தேர்தலை சந்தித்த அணுகுமுறையிலேயே அரசியல் எதிரின்னு திமுகவை சொன்னாரு, கொள்கை எதிரின்னு பாஜகவை நிறுத்தினார். களத்திலே இல்லாதவர்கள் தான் அதிமுகவை சொன்னார். அவ களத்திலே இல்லாதவர்களை தேர்தலுக்கு அப்புறம் 47 சீட்டு ஜெயிச்சிட்டாங்களே, இதுல அதிர்ச்சி நிச்சயமா விஜய் தான் அடைந்திருப்பார். நான் அதான் சொல்றேன், விஜய் அலை வீசியது. திமுக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா 23 கட்சிகளோடு சேர்ந்தே அவர்களால் ஒரு 70 இடங்கள் தான் வர முடியுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த நபர்களுக்கான மதிப்பீடுன்னு இருக்கு. அப்ப அதையும் கரைக்கணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது வந்து இப்போதைக்கு தேவையே கிடையாது. நம்பரும் கிடைச்சிருது. அதிமுகன்ற ஒரு இடத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல தாவேகா வந்து அமர்ந்துருது. அதான் பாயிண்டா வந்து அமரப்போகுது சார். இன்னொரு சார் மிக முக்கியமா இன்னைக்கு ராம்கே சார் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாள், விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போயிருக்கணும், முதல்வர் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கு. நமது அம்மா அவங்களோட கட்சி நாளேடு போன வருஷம் மே 12ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தேன். 100 பக்கம் வந்திருக்கு நாளிதழ், மொத்தம் 100 பக்கம், 96 பக்கம் விளம்பரம் இருக்கு, வாழ்த்து விளம்பரம். இன்னைக்கு வந்து வெறும் 6 பக்கம் வந்திருக்கு, 1.5 பக்கம் வாழ்த்து விளம்பரம் இருக்கு. இது அதிமுக கொள்ள இருக்கிற நிலைமைங்கிறதையும் சுட்டி காட்ட விரும்புறேன். இதுல சுவாமிநாதன் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா நம்ம வந்து பாஜக அதிமுகவை அழித்திடும் பேசிட்டு இருந்தோம். விஜய் தான் ஆக்சுவலா அதிமுகவை அழிப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. நீங்க அவருடைய பதவியேற்பு விழாவில் அவர் முதல்ல வந்து திமுக விமர்சித்து தன்னுடைய பேச்சை தொடங்குறார், நான் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் இல்லைன்னு.
சரி, ராகுல் காந்தி இருக்கார், அவர் ஒரு மன்னர் பரம்பரையும் தான் மோடியால் இளவரசன் விமர்சிக்கப்படுவார். அதுக்கப்புறம் முகத்தை மூடிவிட்டு நான் மற்றவங்க மாதிரி போக மாட்டேங்கிறது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தான் அட்டாக். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, உதயநிதி ஸ்டாலினை பார்க்குறாரு, மற்ற எல்லாரையுமே பார்க்குறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவர் தவிர்க்கிறாங்கிறப்ப அந்த அரசியல் நாகரிகத்துக்குள்ளும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து அதிமுகவை கேப்சர் பண்ணுவது அப்படிங்கிறது தான் விஜயனுடைய கணக்காக இருக்கும். இப்போ நீங்கள் சிபிஎம் வந்து வைத்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, இப்போ அவங்களுக்கான தர்ம சங்கடம்னா திமுக, அதாவது ஜனநாயக முறைப்படி இந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிலைத்து நிற்கணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, திமுக அதிமுக சேரக்கூடாது. இப்ப இந்த கேள்வி எல்லாமே அடிபட்டு போயிருது. ரெண்டு விஷயம் சுகுணாதிவார் சொன்ன இடம்ன்றது, இந்த ஸ்பிளிட் ஒவ்வொரு முறையும் அதிமுகவில் நடக்கிற அந்த அந்த அசைவுகளுக்கு எல்லாமே பாஜகவோட திட்டம்னு திமுக கூட்டணி கட்சிகளே பேசி இருக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்பிளிட்டை என்ன செய்ய போறாங்கன்ற முக்கியமான கேள்வி இருக்கு. இப்ப நமக்கு வர தகவல்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் அமைச்சரவையிலே இடம்பெறுவாங்கன்ற செய்தியும் பார்க்குறோம். இதுல விஜய் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது. மூணாவது முக்கியமான விஷயம், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காக தாவேகாவை நாங்க ஆதரிக்கிறோம்னா அந்த நிலைப்பாடுன்றது சரியா? அப்ப இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு வேறொரு கணக்கு இருக்கான்றதான் விவேக். நான் ஒரு பிரேக் அப்புறம் விரிவா உங்கள்கிட்ட பேசுறேன். விவேக், இப்போ இந்த நிகழ்வுகள் இருக்கட்டும், நம்ம விஜய் அவர்கள் எடுத்த முடிவிலிருந்தே பேசலாம். இது விமர்சனங்களை உருவாக்கும். நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்காங்களான்ற ஒன்று இருக்கும். நாளைக்கு இவங்க அமைச்சரவை, அந்த தகவலும் வருது இல்லை, அமைச்சரவையில் அகாமடேட் பண்ணுவாரான்ற விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வெளியில் தான் இந்த தகவல்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. இது உறுதியான எந்த ஒரு வந்து தெரியல. வந்து இன்னைக்கு காலைல தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து தனியா குழுவா செயல்படுறோம், பாஜகவோட இனிமே கூட்டணிகள் வந்து இல்லை. இந்த ரெண்டு நிலைப்பாடுகள் தான் அந்த தரப்புல இருந்து நமக்கு வந்து இப்போதைக்கு உறுதியா வந்து தெரியுது. விஜய் இந்த கேமை வந்து ரொம்ப சூட்சமாவும் சாணக்கியத்தனமும் விளையாண்டுட்டு இருக்காருங்கிறதா இதுவரை நம்ம புரிஞ்சுக்கிறது. நீங்க என்னன்னா, நீங்க அதிமுகவை வந்து திமுக பயன்படுத்தக்கூடாது, சரியா? அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு குழுக்களுக்கு வந்துட்டு அவர்கள் தாங்கள் வந்து மதச்சார்பற்ற அடையாளத்தை விரும்புகிறோம். யாரு? அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு குழு என்று அவர்களே சொல்ல வைக்கிறார், சரியா? அல்லது அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி நீங்க இந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டு நாளை குறைந்தபட்சம் அடுத்த நாளைக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு முடித்த பிறகு அடுத்த 6 மாத காலத்துக்குள் நீங்க வேற கேம் ஆட முடியாது. அதிமுகவோ திமுகவோ இன்னொரு ஆட்டத்தை வந்து ஆட முடியாது. அப்போ அவரை நீங்க இந்த கொஸ்டின் ஆஃப் ஸ்டேபிலிட்டி அப்படின்றது இருக்குல்ல, இந்த அரசாங்கத்தை நோக்கி, அதாவது ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு நம்பிக்கையை தான் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கூட IUML தலைவர் காதர் மீதின் அவர் தெளிவா சொல்றாரு, நாங்கள் வந்து 2 ஆண்டுக்கு ஆதரவு 3 ஆண்டுக்கு ஆதரவுலாம் சொல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஆதரவு, ஆட்சி தொடரட்டும், அவர்கள் வந்து நல்லபடியா ஆட்சி தொடரட்டும். அவர் வந்து ஒரு பெரிய வரலாறை படுத்திருக்கிறார். அப்படிதான் அவர் வந்து வாழ்த்துறார். அப்ப அவர்கள் மீதான நம்பிக்கையின்மைன்னு அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் எதிர்த்தரப்பு ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடாது. எதிர்த்தரப்பு ஒரு வந்து நீங்க இந்த இடத்துல திரு விவேக், நீங்க எதிர்த்தரப்பு அந்த ஆட்டத்தை ஆடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிமுக திமுக மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகள் இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த கேமையே நடத்தி அதுல நம்பரை ப்ரூவ் பண்ண முடியும். வெளிப்படையாகவே நாங்க எதிர்த்துறோம்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க. இந்த முயற்சியை மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரானது நாங்க அப்படின்னா பிறகு அவருக்கு என்ன, அதுல என்ன ஏன் வந்து அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை திமுக விலை கொடுத்து வாங்க கூடாது? அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது யாருமே யோசிக்க மாட்டாங்க. சரி, வாங்கினாலும் உங்களுக்கு எந்த நம்பரை வச்சு இல்ல, நம்பர் அதுல ஒண்ணுமே இல்ல. திமுக வந்து ஒரு அதீதமான எண்ணிக்கை பலம் கொண்ட கட்சியாக மாறுகிற ஒரு தோற்றமோ அல்லது அதிகமான நம்பி அது வலிமையடைந்து விட்டதுன்ற ஒரு தோற்றமோ வருது இல்லையா? அது பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக ஒரு இங்க இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து மாத்தி காட்டுறாங்க. நீங்க சொல்றது வந்து அதுக்கு பின்னாடி நீங்க சொன்ன லாஜிக் கூட இருக்கலாம். ஆனா இவர்கள்லாம் வராங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது இவர்களுக்கு பின்னணியில் பலர் பேர் மீது வழக்குகள், விமர்சனங்கள் இருக்கு. இவர் கிளீன் இமேஜோட வந்ததா தானே தான் சொல்றாரு. அது சிக்கலை ஏற்படுத்தாத. என்ன நம்ம மாற்றுன்னு சொன்னோம், திரும்ப இவங்கெல்லாம் தான் இருக்காங்கன்ற தன்மை அது அவர் இல்ல. இது அவர்கள் அமைச்சரவைக்குள்ளேயே இடம்பெறுவார்கள் அவர்களுக்கான கற்பனைக்கு இப்ப எந்த முகாந்திரமும் கிடையாது. இன்றைக்கே அவர்கள் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை அவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள். நீங்க வந்து கட்சியாகவும் அவங்க எதிர்க்கிறாங்க, சட்டமன்ற குழுவா மட்டும் இல்ல. நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்கன்னா அவர் வந்து சிவி சண்முகம் கேட்கிறாரு. அப்போ அவர் எந்த பதவியும் ஏத்துக்கல. அப்ப சட்டமன்ற குழு பொறுப்பில் போடப்பட்ட எந்த பதவியும் எதிர்கட்சி தலைவர், அதாவது சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர், கொறடா எந்த பதவியும் வந்து சிவி சண்முகம் ஏத்துக்கல. அவர் பொதுச் செயலாளராக வர விரும்பலாம், அதிமுகவில் பொதுச் செயலாளராக வர விரும்பலாம். அப்ப அதிமுகவுக்குள் ஒரு உட்கட்சி அரசு மீண்டும் இன்னொரு பிளவை நோக்கி அது வந்து போகுது. அதாவது வேறு விதமான டைனமிக்ஸை நோக்கி போகுது. தெற்கில் தொடங்கிய பிரச்சனை அது வந்து மேற்கில் போய் இப்ப திருப்பி வந்துட்டு தொண்டை மண்டலத்தையும் நடுநாட்டு பகுதியும் சேர்ந்து வந்து பொதுவா உட்கட்சி பிரச்சனை இருந்ததுன்னா விலகி இருந்து பார்ப்பாங்க. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, சில பேரை வந்து அவங்க முடிவு எடுத்துட்டு வரணும்னு.
இந்த பிரச்சனை அப்படி வரப்பயே விஜய் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூட்சம விளையாட்டு அதுக்குள்ள இருக்கு. அது அந்த விளையாட்டை அவர் ஆடிதான் ஆக வேண்டும். ஏன்னா அவர் வந்து தாவேக்காவுக்கு தலைவரும் இல்லையா? தாவேக்காவுக்கு முதலமைச்சராக அவர் மீதான கண்ணியமான பிம்பத்தையும் மதிப்பையும் அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தாவேக்கா தலைவராகவும் ஒரு விளையாட்டு ஆட வேண்டியிருக்கிறது இல்ல? ராம், கிட்டத்தட்ட இதுல அதிமுகவை கரைக்கிறார் அப்படின்ற ஒண்ணு நீங்க பொலிட்டிக்கலா பார்க்கிற போது சுவாமிநாதன் சொன்ன கணக்கு எல்லாமே, சுகுணா தேவார் சொன்ன கணக்கு எல்லாமே நீங்க எதிர்த்து களமாடினாதான் நீங்க அதிமுக வளர்க்க முடியும். இன்னொன்னு இபிஎஸ் அவர்களை தனிமைப்படுத்துற சூட்சமும் சேர்ந்து தான் இருக்கா? திமுகவை இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கும் ஒரு தடை அப்படிதான் நடந்துருச்சா? இல்லை, நீங்கள் விஜயோடைய அவருடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது இந்த சூட்சம விளையாட்டு நாளை மறுநாள்லேருந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிப்படையில் அவர் மற்றும் பலரும் என்னைக்கு சொன்னாரோ அதிலிருந்து அவருக்கு அதிமுக ஒரு அலர்ஜிங்கிறது நம்ம நல்லாவே புரிஞ்சிடும் சார். அதெல்லாம் சொன்ன பிறகுதான் இவர்கள் தான் சார் போய் அப்போ இவங்களுக்கு தேவை இருக்கனால இவங்க போனாங்க. அவர் ஒன்றும் அழைப்பு விடுக்கல, இவங்க போகிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த சிவி சண்முகம் அண்ட் கோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ரிசர்வ்ல இருக்கிற மாதிரி ஒரு பெஞ்சில் இருக்கிறவங்க. ஆக்சுவலாக இங்கே திமுக கூட்டணி கட்சிகள் ஏதாவது முரண்டு பிடித்தால் அவங்களுக்கு பதிலாக இவங்க உள்ளே வருவாங்க. இவங்க உள்ள வருவாங்க. இவங்க உள்ள வந்தா இவங்களுக்கு பதவிகளும் ரெடியா இருப்பாங்க, ஆட்சியில் பங்கேற்க. ஒருவேளை இப்ப சுகுணாதேவார் சொன்ன மாதிரி பாஜக இல்ல இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ரொம்ப நாள். அது தாவேகா காங்கிரஸ்னு ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் வந்துருச்சு, நம்ம இப்படி அப்படின்னு பாஜகவும் பேசாம சைலண்டா பார்த்துட்டே இருப்பாங்கன்றீங்களா? பாஜகவுக்கு ரோல் என்ன இருக்குங்கிற நம்மளால யூகிக்க முடியாது. அவங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் இல்ல, அவங்களால எப்படி அபிஷியலா உள்ள வர முடியும்? ஆனா அதையும் தாண்டி செய்வாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விஜய் ஃபேக்டர், விஜய் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அது தென்னிந்திய மாநிலம் ஃபுல்லா ஒரு அலையே ஏற்படும். பாஜக வந்து ஒரு விளையாட்டை விளையாட நினைக்குதுன்னா தாவேக்கா ஆட்சி தொடரக்கூடாதுங்கிற ஆட்டத்தை தான் அவர்கள் ஆட நினைப்பார்கள். ஏன்னா தாவேக்கா கட்சி நீடித்து இருப்பது அதுவே பாஜக சிக்கல். அவருடைய இடத்தை அவர் வந்து தகர்த்துட்டார். அப்போ சிவி சண்முகம் அவர்கள் தரப்பு, நான் குறிப்பா திரு எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க போய் தாவேக்காவை ஆதரிச்சு அந்த ஆட்சியை காப்பாற்றுவதை பாஜக விரும்புவாங்களா? அவங்க விரும்பாவிட்டாலும் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் உங்களுக்குள்ள தேவை புரியும். உங்களுக்கு இப்ப உடனடி தேவை ஆட்சியில் பங்கேற்பது. அந்த செல்வாக்கு அப்ப நீங்க சொல்றது ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க, அதுதான் அல்டிமேட் கோல். ஆட்சியில் பங்கேற்பது தான் அல்டிமேட் கோல். கொடுப்பாங்கன்றீங்களா? நிச்சயமா கொடுப்பாங்க. அதுல நல்ல ஒரு சிக்கல் என்ன, நீங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா முக்கியமானவர்கள் இருக்காங்க, அவங்க மீது விசாரணை இருக்கு, வழக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விஜய் யோசிக்க மாட்டாங்க. அது வந்து அவருடைய சாய்ஸ். ரெண்டாவது இவங்க எப்படி உள்ள போறாங்க, நாளைக்கு தகுதி எதிர்பார்ப்போட போறாங்கன்றீங்க. தகுதி நீக்கம் பண்ணா அவங்களுக்கு பதவி போனா கூட திரும்ப ரீஎலெக்ஷன்ல விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று திரும்பவும் தாவேக்காவில் ஐக்கியம் ஆயிடுவார்கள். அதனாலதான் திரும்ப நம்ம கேள்விக்கு வந்து இரட்டை ஆட்சியை, அம்மா ஆட்சியை கொண்டு வர, அம்மா ஆட்சியை விஜய் வழியாக கொண்டு வருவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து. அதுல இன்னைக்கு கவனிக்க வேண்டியது, சட்டமன்றத்தில் வாழும் எம்ஜிஆராக இன்றைக்கு விஜய் அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்றார். இதுவும் இல்லாம அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பார்த்தோம். பன்ருட்டி எம்எல்ஏ அப்படியே அம்மா படத்தை பார்த்து அழுதார். அதுக்கு விஜய் சொல்ற, நான் இருக்கேன், அம்மாவுக்கு பதிலா அம்மா என்னையில் நீங்க வந்து அம்மா பாருங்க. என்ன வேற, இது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நம்பர்ஸுக்கான அரசியலா இல்ல, இது இன்னும் நீண்ட கால கூட்டணி அரசியல போயிருந்தா. விவேக் சொன்னாலே, அதாவது திமுக வந்து அதிமுக எம்எல்ஏக்களை விளைவாங்களான்னு, அதிமுக ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கினா கூட திமுக ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு நிமிஷம், சாரி, அப்போ வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகள்ட்ட ஒரு கிளைம் வைக்கலாம்ல. அவர்கள் இப்ப எங்க கட்சிகள் வந்துட்டாங்க, திமுக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு, அது அதிமுக ஆட்சி அமைப்பான ஆதரவு கிடையாது இல்ல, அது திமுக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு தானே. அப்ப அப்படி கேட்கலாம் இல்லையா? அப்படி ஒரு பின்னணி இருக்குல்ல. ஆனா எப்படி பார்த்தாலுமே அந்த விளையாட்டுல வந்து உங்களுக்கு பாமகவோட ஆதரவு இல்லாம இத கம்ப்ளீட் பண்ண முடியாது. பாமகவும் அங்க வந்தாதான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்ல விஜயன், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதுல இருக்க எல்லா கட்சிகளும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். திமுகவுக்கான கேம்ங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப யாரோட வந்து ஏடிஎம்கே தாவேகாவுடைய கேம் மட்டும்தான். இப்ப வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடினா அந்த மதச்சார்பின்மைங்கிற பிம்பம் தகர்க்கப்பட்டது. இப்ப சிபிஎம் வந்து இப்ப சொன்னாலே வல்காரிட்டின்னு, இப்ப வந்து அமமுக அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதே பெரிய வல்காரிட்டி. அது மற்றவர்களோட நாகரிகமாக ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துறது முதல் வல்காரிட்டி. ரெண்டாவது வந்து இப்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சேர்ந்துதான் நடத்த போறாருங்கிறதுமே இன்னொரு வல்காரிட்டி. கண்டிப்பா இந்த கூட்டணிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கவும் நீடிக்காது. அது விஜய் பேச மாட்டாரு. பாஜக ஆதரவுடன் கூடிய, பாஜக பின்னால இருந்துட்டு சிவி சண்முகத்துடன் கூடிய ஒரு ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான். ஏன்னா காங்கிரஸும் கண்டிப்பா வெளியேற்றி விட்டது. அதிமுக ஒரு ஸ்பிளிட், தாவேகா, இதுதான் வந்து தொடரப்போக்கூடிய ஒரு. சுவாமிநாதன், ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வரேன். நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சம்ம பண்ணலாம். சுவாமிநாதன், இப்போ விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி, இப்போ இந்த அழைப்பின் மூலம் என்ன செய்தி, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, சம்ம பண்ணலாம் சுவாமிநாதன்? சார், நிச்சயமா அவர் வந்து அதிமுகவுக்குள் இரு அணிகள் இருக்கிறதுல ஏதோ ஒரு அணியை அங்கீகரிக்கிறது மூலமா அதிமுகவை கொஞ்சம் கூட கீழே இறக்க முடியும், பின்னடைவு அடைய செய்ய முடியும். அது பொலிட்டிக்கலா லாபம். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சார், இவ்வளவு பெரிய விஜயலைக்கு மத்தியிலும் அந்த கட்சி 47 இடங்கள் ஜெயிக்குது.
அந்த இடமே அவருக்கு வந்து ஒரு பெரிய தலைமைத்துவம் இல்ல. அப்ப அது ஏன் 47 இடங்கள் ஜெயிக்குதுங்கிற இடம் வரலாம் ஒன்று. இன்னொன்று சார், அந்த விவேக் சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். திமுகவே கூட எதிர்க்கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கலாம்னாங்க. 2016 விஜய் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5 இறக்குறாங்க. 59 இடங்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்துச்சு. அந்த அணி அப்பொழுதே அந்த முயற்சியை எடுக்கல. ஒன்று. இன்னொன்னு, வேலுமணி அவர்கள் மீதான அந்த சந்தேகம். கடந்த பிப்ரவரி 16 தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஈசா மைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. ஆன பின்பு அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளதான் போனாங்க. அவர்கள் பாஜக பின்னால் இல்ல. இன்னைக்கு இதுக்கு பின்னால் விஜய் அவர்கள் அரசியல் சாதுரியமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறார். தாவேகாவுக்கு தான் பலன் கொடுக்கணும். ராம்கி, சுருக்கமா இந்த நம்பர் கேம் மட்டுமே விஜயோடைய நோக்கமா இருக்காது. அதை தாண்டி பிரதான எதிர்க்கட்சிகள் திமுக, அதிமுக தவிர மற்ற கட்சிகளோட ஆதரவு பட்டு ஒரு பர்செப்ஷன் வார்ல வின் பண்ணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அவர் மற்ற கட்சிகள் உள்கட்சியில போய் தலையிட மாட்டார் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஓட்டெடுப்பு முடிந்த பிறகு நாளை மறுநாள் முதல் அவருடைய மூவ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா நம்ம சொல்லணும். இடதுசாரிகள், பிசிக, ஐயுஎம்எல் இந்த ஆதரவுங்கிறது கண்டிப்பா விஜய்க்கு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காங்கிரஸ் கட்சியும் தொடர்ச்சியாக விஜயோடு நீடிப்பதை பாஜக விரும்பாது. அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் மற்றவங்களை விலக்கி விட்டு சிவி சண்முகம் தலைமையிலான இவங்களோட தான் வந்து கூட்டணி தொடரும். திருப்பி ஒரு பைபோலார் பாலிடிக்ஸுக்கு வந்து 2031 தேர்தல் வரும். இல்ல, விஜய் இந்த தேர்தல் முடிவில் தன்னை ஒரு செக்குலர் லிபரல் போர்ஸாக நிரூபித்திருக்கிறார். அவருக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு வலிமையான வாக்கு வங்கி அப்படின்னா, உடைக்க முடியாத வாக்கு வங்கினா அது வந்து அதிமுக, பாஜக, பாமக அமைத்த ஜாதிய சமூக வாக்கு வங்கி தான். அது வந்து திரண்டு நாளைக்கு பாஜக பக்கம் போறதோ வலிமையாக வருவதோ வந்து எந்த காலத்திலும் நல்லது கிடையாது. அதையும் உடைக்கக்கூடிய வேலையில் அவர் இறங்கியிருக்கிறார். அது வந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாக்கு வங்கியையும் அந்த திரட்சியும் பலகீனப்படுத்துகிறார் அவர். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு